ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றுள் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பழங்காலத்தில் தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பு விழா எடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது அகநானூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அகநானூர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தலைவனும் தலைவியும் காதல் கொள்ளுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்புறம் தலைவன் தலைவி பிரிஞ்சு இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் மட்டும்தான் அகநானூரில் வருமே தவிர மணல் பரப்பி விழா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூரில் வந்து எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. ஸோ அதனால் இது தப்பு. மணமகளுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் வழக்கமாகும் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாலி அணிவிக்கிறது வந்து சங்க காலத்துலேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் வந்துட்டு தொல்காப்பியத்தில் இது இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தொல்காப்பியத்தில் இதை பற்றி சொல்லலை. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இது தப்பு. ஓகேவா? ஸோ மணமகள் வீட்டினர் மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிறது நன்னூலில் இருந்துச்சான்னு கேட்டோன்னா ஆமாம், இதை பற்றி நன்னூலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தீநெறிப்பட்ட வேள்வி திருமணம், ஸோ நெருப்பு மூட்டி திருமணம் பண்ணுறாங்களே அது சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதை பற்றின விஷயமும் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 3யும் 4ம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேக்ஸ் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ மேக்ஸ் எல்லாத்தையும் நான் வேறு சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதிலேயே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கெரட்டினாய்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நைட்ரஜனும் மெக்னீஷியமும் வராது. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த இடத்துல நைட்ரஜனும் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது, தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதே மாதிரி ஏல மெக்னீஷியம் வரும், குளோரோஃபில் பிலேயும் மெக்னீஷியம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாந்தோஃபிலை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம் வராது, இந்த இடத்துல மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 2ம் 3யும் தான் கரெக்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபைர்ஸு. த நோபல் ப்ரைஸ் இன் மெடிசன் வாஸ் அவார்டட் டு விக்டர் ஆம்ப்ரஸ் அண்ட் கேரி ருக்குன் ஃபார் their டிஸ்கவரி ஆஃப். ஸோ என்ன டிஸ்கவரி பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ டிஸ்கவரி பண்ணதுனால கிடைச்ச ஒரு நோபல் ப்ரைஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமௌங் த டைப். ஸோ இதில் வந்துட்டு எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ கல்கட்டா ஜேர்னல் வந்துட்டு யார், பக்கிஞ்சம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், 4க்கு வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு ஈஸியாக குறிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின், கோலக், இதை வந்துட்டு குரோனாலஜிக் ஆர்டரில் வந்துட்டு இது பண்ண சொல்கிறாங்க. கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ இது எந்த இயர் அப்படின்னா 1967. அதே மாதிரி கேஷவ்நந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. மினர்வா மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா 1980. ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மட்ராஸ் 1950. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. போன வருஷமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ படிக்கும்போது இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இவங்க இயர் மறந்து போனால் கூட நம்மளால் இந்த மாதிரி ஸோ யாருக்கு அப்புறம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ சூஸ் த கரெக்ட் மேட்சஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ இதுலேருந்து வந்துட்டு கரெக்டான மேட்ச்சை வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. 4th ஃபினான்ஸ் கமிஷனர் யார் அப்படின்னா பிவி ராஜமன்னார். ஓகேவா? ஸோ அவர் டாக்டர் ராஜமன்னார். ஆனால் இந்த இடத்துல வந்து ஏகே சந்தன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. 10th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கேசி பந்த் தான். 6th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு ஏகே சந்தா. இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது தப்பானது. ஸோ நம்மக்கிட்ட வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10ம் 9ம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ 2ம் 4ம் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்து இஸ் ரிவ்யூடு அண்டர். ஸோ எதிர்படி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 243I படி வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏபிசிடி இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் அதிகமாகவே கேட்குறாங்க. ஸோ குரூப் 4லேயும் இது கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிவுகளையும் சேர்த்து படித்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொஷின், த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்ஜத்திய உன்தன் கிராம் அபியன் இது வந்துட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், அவங்களோட எக்கனாமிக்கும் அந்த சமூகத்தையும் வந்துட்டு சமூக பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக. ஆமாம், கரெக்டு. டு எம்பவர் ட்ரைபல் உமன் அண்ட் ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியையும் அப்புறம் ட்ரைபல் உமன்ஸையும் வந்துட்டு எம்பவர் பண்ணுறதுக்காக தான். ஆமாம், கரெக்டு. டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன்ஸ். ஸோ ட்ரைபல் சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் கிடையாது, எஜுகேஷன் அப்படிங்கிறது குவாலிட்டி வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவான விஷயந்தான். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக நம்ம எதுவுமே பண்ணல, எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே பொதுவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 1ம் 2ம் மட்டும். ஓகேவா? ஸோ இதில் குறிப்பிட்டிருக்குதுன்னு பார்த்தா இது 2 மட்டும்தான். ஆப்ஷன் டி.
ஸோ நெக்ஸ்ட் 135 which of the following statements are true about the chief minister's breakfast scheme. பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இது எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் டு ஹை ஸ்கூல். இது கொடுக்குறதே ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கு. அப்புறம் எப்படி ஹை ஸ்கூல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு வந்து படிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு கரெக்டானு கேட்டால் கிடையாது, தப்பு. ஸோ ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் த ஸ்கீம். ஆமாம், பெனிஃபிட் ஆகிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டு. த ஸ்கீம் ஹாஸ் லெட் டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங் ஸ்கில்ஸ் அமௌங் சில்ட்ரன்ஸு. ஸோ சாப்பாடு போடுறதுக்கோ லேர்னிங் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கோ எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஸோ அவங்கவுங்க படிக்கிறது தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு வழிவகுக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. இந்த ஸ்கீம் இஸ் லிமிட்டட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒன்லி. ஆமாம், இது ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் போட மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்துட்டு அவைலபிள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2ம் 4ம் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் த மிரர் ஆஃப் த இயர். ஸோ மிரர் ஆஃப் த இயர் வந்துட்டு என்னது, யார் அப்படின்னா ஏஆர் முதலியார். ஏஆர் முதலியார்னா ராமசுவாமி முதலியார். ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு ஏஆர்னு அப்படின்னு குறுக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம குழப்பிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் குறுக்கி கொடுக்குறாங்க. ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்ம கரெக்டாக எழுதிடலாம், ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா. ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆனால் இது எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு சைடு பார்க்குறப்போ ஆமாம் ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல் பற்றினது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இன்னொரு சைடு பார்க்குறப்போ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது நாட் த கரெக்ட் ஆன்சரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிஆர்டி இது ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். த ஓஷன் ஆஃப் பேர்ட் ஸ்விம்ஸ் அண்ட் டஸ் நாட் ஜாயின் த லார்ட். வாட் இஸ் த ஃபிலாசபி இஸ் த குரல். அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா சரணாகதி தத்துவம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறளோட உரையாசிரியர்கள் கேட்குறாங்க. ஸோ 10 பேர் வந்துட்டு உரையாசிரியர்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் பரிப்பெருமாள் தருமரு ஒருத்தர் 2 பேர். ஓகேவா. இவங்க 2 பேரும் ஒருத்தர். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் கேட்டிங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 2. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு மேக்ஸ் கொஷின். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருப்போம். ஸோ அதனால் இதோட இது வந்துட்டு 17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் D17. ஸோ அதே மாதிரி இந்த வயசு கணக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம கார்த்திக் அதனவேல் அந்த சேனலில் வந்துட்டு போட்டிருப்பேன் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நிறையா. ஸோ அதில் இந்த சம் ஒன்று. ஸோ F is 20 years old. ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். சூஸ் த இன்கரெக்ட் ஆன்சர் ஆஃப் ஃபாரஸ்ட் டைப். ஸோ இதில் வந்துட்டு எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் தான் கேட்டோம் அப்படின்னா எபோனி ரோஸ்வுட்டு இதெல்லாம் வந்துட்டு ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வெறும் எவர்க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தப்பு. இது மான்சூன் வந்துட்டு கரெக்டு, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டும் கரெக்டு. ஓகேவா. ஸோ 2ம் 3யும் கரெக்டு, ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆன் 24th September 1932. ஓகேவா. ஸோ 1930 வந்துட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் 3ஆவதுல வந்துட்டு அவர் இது பண்ணுவாங்க. அதனால் காந்தி வந்துட்டு மறுபடியும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை கையில் எடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காந்தியும் அம்பேத்கரும் சேர்ந்து வந்துட்டு பூனா பேக்டை வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு காந்தியும் அம்பேத்கரும். ஓகேவா. ஸோ பூனா பேக்ட்னு பார்க்குறப்ப நம்ம கரெக்டாக காந்தி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபெரோஷா மேத்தா. ஓகேவா. ஸோ ஃபெரோஷா மேத்தா டிசிப்பிள் ஆஃப் கோகலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோகலேயோட டிசிப்பிள் யார் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது தப்பு. ஓகேவா. ஸோ அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே தான் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி வந்துட்டு தாதாபாய் நாரோஜி ட்ரைன் தியரி எழுதினது யார் அப்படின்னா தாதாபாய் நாரோஜி. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடுது, 1, 4 தப்பாகிடுது. ஸோ சேஃப்டி வேல்யூ தியரி எழுதுனது யார் அப்படின்னா ஏவோ ஹியூம். ஓகேவா. ஸோ இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓகே. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2ம் 3யும் கரெக்டு. த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ். ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இது 3மே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 1, 2, 3 3மே கரெக்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அபவுட் ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 பற்றி எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபேமஸ் கிளாஸ் இன் மேக்னா கார்ட்டாவில் இது ஃபேமஸ் ஆனதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபேமஸ் ஆனதா அப்படின்னு கேட்டோன்னா ஆர்டிகல் 21A வேணால் ஃபேமஸாக இருக்கலாம். 21 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்துட்டு அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி 2ம் 3யும் கரெக்டு. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரைட் மேட்சஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஷியாம பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, டெவலப் ரூரல் கிளஸ்டர்ஸ் வித் அர்பன் லைக் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது வந்து ரூரலை வந்துட்டு அர்பன் மாதிரியே டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இது. ஸோ இன்டகிரேட்டட் கிளஸ்டர் ஆக்ஷன் பிளான்ஸ். ஸோ அப்போ இது கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு சாதாஸ் கிராம யோஜனா வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸ்கில் ட்ரைனிங்கான்னு கேட்குறாங்க. இல்லை, டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு. அதனால் இது தப்பாக கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்துட்டு தப்பு. ஸோ ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் வந்துட்டு கவர்னன்ஸ் இன் பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பஞ்சாயத்து ராஜை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த ஸ்கீமு. ஸோ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தீன் தயாள் ஆந்தியோதனா யோஜனா வந்துட்டு பாவர்ட்டி அலிவேஷன் த்ரூ எஸ்ஹெச்ஜி ஸ்மால் அது சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அது வழியாக வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு. அவங்களோட இதுக்காக அதையோ இது பண்ணது தான் வந்துட்டு இது. ஸோ 1 4 கரெக்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. சிடிஐ வாஸ் டெவலப்டு பை த சேவ் த சில்ட்ரன்ஸ். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்பே சேவ் த சில்ட்ரன் தான். ஸோ இது கரெக்டு. ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்து இது எல்லாத்தையும் பற்றி மெஷர் பண்ணுறது தான் சிடிஐ. ஆமாம், correct. CDI is calculated in the same way as that of HDI. So CDI அப்படிங்கிறது வந்து ஒரு சைல்டோட ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் இதை பற்றிலாம் சொல்கிறது தான் வந்துட்டு CDI. இதுவே HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஹியூமனோட லைஃப் இண்டெக்ஸு, அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட இன்கம் இதை பற்றிலாம் சொல்கிறது தான் வந்து HDI. இது ரெண்டும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஆப்ஷன் 3 வந்து தப்பாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 1 and 2 ஒன்லி. ஓகேவா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ஃபவுண்ட் அட் பிரம்மகிரி. ஆமாம், கரெக்டு. சின்னமன்னூர் செப்பேடு மென்ஷன்ட் தலையங்கநாத பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகே, கரெக்டு. அதேமாதிரி திருக்கவலூர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் த டெத் ஆஃப் ஔவையார். அதுக்கப்புறம் வந்து இதை பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு DA கோபிநாதர். இதுவும் கரெக்டு. ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் நாட் அவைலபிள் இன் கர்நாடகான் இருக்கு. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கர்நாடகாலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதுவும் வந்துட்டு ஒரு ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் தானே. ஸோ கண்டுபிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 மட்டும் தப்பு. ஓகேவா? ஸோ 4 மட்டும் தப்பு, ஆனால் இது 3மே கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவாகவும் இருக்கலாம், சியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 150th கொஷின் பாருங்கள். சார் தாமஸ் முன்ரோ தான் வந்து லைசன்சிங் ஆக்ட் ஆஃப் 1857 வந்து கொண்டு வந்தது. கரெக்டு. அதேமாதிரி லார்ட் கேனிங் தான் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் சென்சார்ஸ் இப்போ கொண்டு வந்தது லார்ட் கேனிங்கு. அதுவும் கரெக்டு. லார்ட் வெல்லசி வந்து பிரிண்டர்ஸ் அண்ட் ப்ரெஸ் ஆக்ட் தான் கொண்டாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி நேமெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ அப்போ இது வந்து 3rd வந்து தப்பு. ஓகேவா? ஸோ 3 தப்புங்கிறப்ப இது 2 போயிடுது. ஸோ அப்போ இது 2. ஸோ 1 2 4 1 4 கரெக்டுன்னு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் ஏன்னு குறிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் சார்லஸ் மெட்கால்ஃப் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா இவரோட வழி பண்ணி தான் வந்துட்டு இவர் கொண்டு வந்தார். ஸோ இது வந்துட்டு லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 1 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 50 ஆன்சர்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ வித் எக்ஸ்ப்ளனேஷன்.